இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சவுதியில வேலை பார்க்குற நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம் தான் ஒதயம் மார்க்கெட். 1+1 ஆஃபர். திங்கட்கிழமை ஆனாலே வேலை முடிஞ்சதும் நேரா வந்து இந்த ஒதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிருவோம். என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்றதுக்கு. மாச கடைசி சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பர்ஸ்லாம் காலியா இருந்தாலும், ஆஃபர்னா நம்ம போய் வாங்கி தானே ஆகணும். உள்ள வந்ததுக்கப்புறம் நேரா கேட்லாக் எடுத்து என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி, எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. வெங்காயம் வந்து 1 ரியால் போட்டிருந்தாங்க. உருளைக்கிழங்கு 2 ரியாலு. அப்புறம் எனக்கு முட்டை, உப்பு டப்பா, பூண்டு இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. எடுத்துக்கிட்டேன். இன்னும் 2, 3 பொருள் எடுக்கலான்னு பார்த்தா, மாச சம்பளம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சவுதியில பேச்சுலர் லைஃப் வாழ்றவங்களுக்கு தெரியும். சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ள போகும்போது நம்ம ஒரு பிளான் பண்ணி போவோம். வெளிய வரும்போது பில்லு வேற மாரி இருக்கும். அதுலயும் பில்லு போடுறப்ப அந்த லைன்ல வெயிட் பண்றது இருக்கே, வாங்குற திங்ஸ சீக்கிரம் வாங்கிரலாம். ஆனா, அந்த பில்லு போடுற இந்த இடத்துல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். யோசிச்சுக்கிட்டே இருப்போம், ஏன்டா இவ்வளோ பொருள் எடுத்தோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேரா வந்து பிரைம் சூப்பர் மார்க்கெட்டு அப்படின்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. சவுதி ஜிசான்ல. இங்க வந்து ரைஸு, குக்கிங் ஆயிலு இதெல்லாம் எப்பயுமே ஆஃபர் போட்டிருப்பாங்க. எனக்கு வந்து ரைஸ் காலி ஆயிடுச்சு. அரிசி வாங்கியே ஆகணும். 10 கிலோ ரைஸ் பேக் எடுத்துட்டு, அவ்வளோதான் என் ஷாப்பிங் முடிஞ்சுச்சு. நேரா வந்து ரூமுக்கு கிளம்பியாச்சு. சவுதியில பொறுத்தவரைக்கும் சீப்பா எது கிடைக்குதோ அதுதான் நமக்கு லக்ஸரி. சில நேரம் சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவோம். சில நேரம் லோக்கல் மார்க்கெட்ல வாங்குவோம். லோக்கல் மார்க்கெட்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, விலைய குறைச்சு பேசலாம். ஆனா சூப்பர் மார்க்கெட்ல அப்படி கிடையாது. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க.